ஆழி பதிப்பகத்தில் புதிய புத்தக வரிசை திராவிட நூலகம். பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் போன்ற நாம் அறிந்த அறியாத தலைவர்களின் 100 திராவிட இயக்க நூல்கள் ஒரே இடத்தில். 49வது சென்னை புத்தக கண்காட்சி, அரங்கு எண் 595, 596. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். பராசக்தி படத்தை பார்த்து முடிச்சுட்டு சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அந்த செலியன் கதாபாத்திரமே நான் தான் செலியன் தான் நான் அப்படின்ற வகையில் பேசியிருக்கிறாரு. கூடவே தாய்மொழி அழிஞ்சிக்கிட்டே வருது, அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இப்போ இருந்துகிட்டே இருக்குது. தாய்மொழியை படிக்காமலே நீங்கள் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற வழியை நம்ம உருவாக்கி வச்சிட்டோம், அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. பெரியார் அவர்கள் தமிழில் அறிவியல் மொழி இல்லைன்னு சொன்னார். ஆனால் அறிவியல் மொழி இல்லாமல் தான் தமிழர்கள் அவ்வளோ விஷயத்தை சாதிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமானை பொறுத்தவரையில் அவர் பேசின பேச்சில் நிறைய விஷயங்களை அப்படி ஒன்றா போட்டு குழப்பி டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ்டாக அதை ஒரு பூசி முழுகிறார். ஒரு 6 வயது சிறுவன் என்ன பேசுவானோ அந்த மூளைத்தனத்தோடு தான் சீமானும் பேசியிருக்கிறார். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அறிவியல் வேறு, மொழி வேறு. அந்த மொழி அறிவியலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இருக்கலாம் இல்லையா? லாங்குவேஜ்ன்றது ஒன்றை கற்றுக்கொள்வதற்கும் ஒன்றை பகிர்வதற்குமான கருவி. தந்தை பெரியார் அதை தான் சொல்கிறாரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது எதற்காக மொழி உரிமை போராட்டம், எதற்காக இன உரிமை போராட்டம்? இனத்துக்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு? இனம் ஒரு மொழியின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த மொழி தான் நம்ம அனைவரையும் பிணைக்கக்கூடிய கருவி. அந்த மொழி அழிவுபடும் போது நம்முடைய இனத்திற்கு ஆபத்து அப்படின்றது இப்போ இன்றைக்கி சீமானதை பேசுகிறாருல்ல, இதை முதல்ல நமக்கு வலியுறுத்தியது யார்? தமிழ்நாட்டில் மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்றத இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் உணர்த்துகின்ற வகையில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழின் முக்கியத்துவத்தை உணர்த்தி, நம் மொழியை காப்பாற்ற வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது யாருன்னா தந்தை பெரியார் தான். 1937, 38, 39 காலகட்டங்களில் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு குறித்து பேசிய எழுதிய விஷயங்கள் இன்றைக்கும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் தொகுத்திருக்கிறார், திமுக தலைவர் கொளத்தூர்மணி அவர்கள் தொகுத்திருக்கிறார், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிறார், இன்னும் பல்வேறு விடுதலை ராஜேந்திரன் தோழர் தொகுத்திருக்கிறார், இன்னும் பலரும் தொகுத்திருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படிங்க. இணையதளத்தில் கூட குடியரசு தொகுப்புகள் எல்லாம் இருக்கிறது. 1938 அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத கண்டிப்பாக படிக்கணும். அவர் எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு உணர்ச்சி ஊட்டுகிறார் என்றால், நாம் நம்முடைய மொழியை மறந்து போனதால் நம்முடைய ஞானத்தையே இழந்து போகிறோம் அப்படின்னு நமக்கெல்லாம் உணர்வை ஊட்டியவர் தந்தை பெரியார் தான். 38 தந்தை பெரியார் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் திமுகவாக மாறியதற்கு பிறகும் சரி, அது மாணவர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்கிருந்து உணர்வை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னா தந்தை பெரியாரிடமிருந்து தான் அந்த உணர்வை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். போராட்ட வடிவத்தையும் அங்கிருந்து தான் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனால் அதே பெரியார் தான் 65 அப்போ போராட்டக்காரர்களை சுட்டு தள்ளுங்கலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. 65 மொழி போராட்டத்தில் போராட்டக்காரங்களை சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்கள் பேசியதையெல்லாம் பெரியார் பேசியதாக மாற்று. பெரியார் அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு என்ன? நாம் இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கு இருக்கக்கூடிய காமராஜர் ஆதரவு பெற்ற ஒரு அரசு மாநிலத்தில் இருக்கிறது என்றால் அங்கு போராடுவதை விட உண்மையான எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டிய இடம் டெல்லியில் இருக்கிறது. அவர் அப்பயுமே இந்தி திணிப்பை ஆதரிக்கவில்லை. மொழியின் பெயரால் காட்டுமிராண்டித்தனத்தில் ஈடுபடாதீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கலாமே தவிர அவர் எந்த இடத்திலும் இந்தி திணிப்பை ஆதரித்தாரா? இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தமிழர்களுக்கு ஆணையிட்டாரா? அல்லது காங்கிரஸ் சொல்லுது இந்தி படிடா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. எங்கேயுமே இந்திய கற்றுக்க அல்லது இந்திய கட்டாயமாக கற்றுக்க, இந்தி படித்தா தான் இந்தியாவில் வாழ முடியும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. சீமானுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவினுடைய ரோல் அதெல்லாம் அண்ணா தான் மொழியை காப்பா, அதெல்லாம் வாயை திறந்து பேசு. உங்கள் மாமனார் காளிமுத்து பேரை பேசுகிறேல்ல, காளிமுத்து யாரு? காளிமுத்து எங்கே இருந்தார்? காளிமுத்து யாரால் அடையாளம் காட்டப்பட்டார்? காளிமுத்து எந்த கட்சியில் இருந்தார்? பேராசிரியர் ஆ. ராமசாமி அன்றைக்கு பல்வேறு மாவட்டங்கள்லையும் இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுக்களை மாணவர் தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். இப்போ ரொம்ப நேக்கா மாணவர் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்டையில் மட்டும் போயிடுவாங்க. மாணவர் தலைவர்கள் அப்படின்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருந்தது? ஜல்லிக்கட்டு போராட்டம் போல அரசியல் கட்சிகள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி ஒரு போராட்டமாக நடத்தப்பட்டதா? கிடையாது. அது முழுக்க அரசியல் கட்சியால் ஊக்குவிக்கப்பட்ட போராட்டம் அல்லது அரசியல் கட்சிகளால்
ஆதரிக்கப்பட்ட போராட்டமாகத்தான் அந்த போராட்டம் இருந்தது. 1960களில் நடந்த அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் திமுக மாணவர் தலைவர்கள் அப்படின்னு பேராசிரியர் ஆ ராமசாமி எழுதுறாரு. பேராசிரியர் ஆ ராமசாமி யாரு? இப்போ சீமான் இன்னைக்கு வந்து ஆ ராமசாமி பத்திலாம் பேச மாட்டார். ஏன்னா ஆ ராமசாமி உயிரோடு இருக்கிறாரு. எங்க தாத்தா ஆ ராமசாமின்னு பேச சொல்லுங்களேன். ஆ ராமசாமி பத்தி பேச மாட்டார். ஏன் ஆ ராமசாமி பத்தி பேச மாட்டாருன்னா, பேராசிரியர் ஆ ராமசாமி அதற்கு பிறகு துணைவேந்தராக எல்லாம் இருந்திருக்கிறார். அவர் தியாகராயர் கல்லூரியில, மதுரை தியாகராயர் கல்லூரியில மாணவராக இருந்த போது அவர் மாணவர் போராட்ட தலைவராக இருந்திருக்கிறார். தன்னை அவர் வெறும் மாணவர் போராட்ட தலைவராக மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறாரா என்றால், திமுக மாணவர் தலைவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. எல் கணேசன் மெட்ராஸ் லா காலேஜ் எங்க இருந்தாரு? திமுகவில் இருந்தாரு, மதிமுகவில் இருந்தாரு, திரும்ப திமுகவுக்கே வந்தாரு. போன வாரம் தான் இறந்து போனார். பே சீனிவாசன் சென்னை சட்டக்கல்லூரி. பே சீனிவாசன் யாரு? காமராஜருக்கு எதிராக நின்று காமராஜருக்கு எதிராக வெற்றி பெற்ற பே சீனிவாசன். அந்த பே சீனிவாசன் யாரு? திமுகவில் தானே நின்று தோக்கடிச்சாரு காமராஜர் 67 தேர்தலில். மாணவர் தலைவராக இருந்த போதே அவர் திமுக காரராகத்தான் இருந்திருக்கிறார். சட்டக்கல்லூரியில காளிமுத்து மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியில இருந்தவர். எந்த காளிமுத்து? காளிமுத்து. காளிமுத்து எங்க இருந்தாரு? திமுக இருந்தாரு. அதுக்கு பிறகு அதிமுக இருந்தாரு. அந்த காளிமுத்து இன்னைக்கு அவர் மாணவர் தலைவர், திமுக மாணவர் தலைவர்ன்றத சொல்லணும்ல, அதை மறைச்சிருவாரு சீமான். காமராசன் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமான கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர். அவர் அந்த காலகட்டத்தில் மதுரை தியாகராயர் கல்லூரியில காளிமுத்து, காமராசன் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறாங்க. அதே போல NVN சோமு இன்னைக்கு திமுகவில் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க இல்லையா, கனிமொழி NVN சோமுன்னு. அவங்க யாரு? NVN சோமு திமுகவுடைய மாணவர் தலைவராக இருந்தவர். எங்க? சென்னை சட்டக்கல்லூரியில. துரைமுருகன் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் தலைவர். துரைமுருகன் யாரு? இன்னைக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளர். அன்றைக்கு பச்சையப்பன் கல்லூரியில் அவர் மாணவராக இருந்த போது இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்திருக்கிறார். ரகுமான் கான் மதுரை அமெரிக்கன் கல்லூரி. ரகுமான் கான் யாரு? ரகுமான் கானும் துரைமுருகனும் சேர்ந்து இடி மின்னல் மழைன்னு எம்ஜிஆரையே சட்டப்பேரவைக்குள்ள திணறடித்த காம்போ. அடுத்து நடராஜன். எந்த நடராஜன்? சசிகலா வீட்டுக்காரர் நடராஜன். அவர் அதிமுக இருந்தாரா? 1964-65 அவர் திமுகவினுடைய மாணவர் தலைவராக இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதே திமுகவினுடைய மாணவர் தலைவராக ஆ ராமசாமி அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை கல்லூரியில, மெஜ்ரா காலேஜ்னு சொல்லும் இல்லையா, அந்த மதுரை கல்லூரியில் அவர் இருந்திருக்கிறார். இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் திமுக காரர்கள், ஒருங்கிணைத்த அத்தனை பேரும் திமுக காரர்கள். திமுகவினுடைய மாணவர் அமைப்புகள் தான் போராட்டங்களை முன்னெடுக்குது. அவர்கள் திமுகவோடு நேரடியாகவோ திமுகவோடு மறைமுகமாகவோ ஆதரவு பெற்று அல்லது திமுகவோட இன்ஸ்பயர் ஆகி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சீமான் திமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளுகின்ற வேலையை ரொம்ப நயவஞ்சகமாக விஷம் ஏற்றுவது போல செய்திருக்கிறார். அதே போல அந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீமான் சொல்லுவார், அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து என்னன்னா, அண்ணா காட்டுறாங்க மாணவர் போராட்டத்தினுடைய விளைவாக அண்ணா வந்து இது பண்ணிட்டார். 1965 இந்த மாதிரியான ஒரு சட்டம் வரப்போது, இதை எப்படி எதிர்க்கணும்? அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 17ன்னு ஒன்று இருக்கு. அந்த பார்ட் 17 இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக உருவாக்குவதற்கு எல்லா வேலைகளையும் இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் எழுதி வச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம மேல இந்தி திணிக்கப்படுது. அப்ப திருத்த வேண்டியது எதை? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி 17 இருக்கக்கூடிய ஹிந்தியை திணிக்கின்ற விதிகளை திருத்த வேண்டும், அந்த சரத்துக்களை திருத்த வேண்டும். இதை யார் கண்டுபிடிச்சு சொன்னா? காளிமுத்து கண்டுபிடிச்சு சொன்னாரா? காளிமுத்துவுக்கு கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? பேரறிஞர் அண்ணா கண்டு சொல்லுகிறார். இந்த பராசக்தி திரைப்படத்திலே ஒரு வசனம் வரும், ஓ அரசியல் சட்டத்தையே கொளுத்துறீங்களா, நாங்க நெருப்பால திருத்துறோம் அப்படின்னு கலைஞர் பேசுவது போல ஒரு வசனம் வரும். அது எதற்காக? அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையா அழிச்சிடணும். அதில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதா? அதில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை திமுக எதிர்க்கிறதா? சமூக நீதியை திமுக எதிர்க்கிறதா? சகோதரத்துவத்தை திமுக எதிர்க்கிறதா? அனைவருக்குமான நீதியை திமுக எதிர்க்கிறதா? எதையுமே திமுக எதிர்க்கலையே. இந்தியை திணிக்கின்ற பிரிவுகளை திமுக எதிர்க்கிறது, அதை திருத்த வேண்டும் என்று கோருகிறது. அதே போல மாநிலங்களுக்கு உரிமை வழங்காமல் இருக்கின்ற பகுதிகளை திமுக எதிர்க்கிறது, அதை திருத்த வேண்டும் என்று கோருகிறது. அதற்காக தான் 1960களில் இருந்து தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகின்ற போராட்டங்களை திமுக தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது. அப்போ திமுக கண்டுபிடிச்சு சொன்னதை தான் மாணவர்கள் எடுத்துட்டு போறாங்க. என்னன்னு, அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்திய திணிக்கிற பகுதி இருக்காம்பா, அதனாலதான் நாங்க அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த பகுதி 17 கொளுத்துகின்ற போராட்டமாகத்தான் அந்த போராட்டம் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இன்னும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திமுகவை சேர்ந்தவர்கள், சிவலிங்கம் அப்படின்ற ஒருத்தர் தீக்குளித்து இறந்தார் 1960களில். அந்த சிவலிங்கம் யாரு?
திமுகவினுடைய நுங்கம்பாக்கம் கிளையினுடைய பொருளாளராக இருந்தவர் சிவலிங்கம். அவர் தான் தீக்குளிச்சாரு. அவர் யாரோ ஒரு ரோட்டில் போய் கொண்டிருந்த மாணவரா? சீமான் கூட படிச்சவன். சீமான் சொல்றாரு, நான் தான் செழியன் தான். நான் அன்னைக்கு அவனுக்கு 1 வயசு கூட இருக்காது. உன் வயசு என்ன? அப்ப உண்மையை சொல்லு. காளிமுத்து கூட படிச்சவனா நீ? காளிமுத்து கூட படிச்சவர்தான் கிளைம் பண்ணலாம் என்னன்னு, நான் தான் செழியன்னு கிளைம் பண்ணலாம். நீ யாரு கிளைம் பண்றது? நீ காளிமுத்து மருமகன் தானே. காளிமுத்து கூடவே படிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற. சீமான் பேசுவது போல திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா, இது ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் இந்தியா அப்படின்னு மதுரையில் மிஸ்ரா காலேஜில் மாணவர் போராட்ட குழுவினுடைய திமுகவினுடைய பொறுப்பாளராக இருந்த பேராசிரியர் ராமசாமி எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் தீக்குளித்து செத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ நம்ம சொல்கிற குறிப்புகளெல்லாம் நம்ப மாட்டாங்க. சீமானுக்கு நெருக்கமான சிலர் சொன்ன தகவல்களை நாம் எடுத்து சொல்லுவோம். சீமானுக்கு நெருக்கமாக இப்போ இருக்கிறது யாருன்னா ஆர்எஸ்எஸ் காரர்கள் இல்லையா? அன்னைக்கு ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு ஜனசங்கம். அந்த ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். பிப்ரவரி 22 ராஜ்யசபாவில் அவர் பேசியிருக்கிறார். ஒரு நாட்டில் ஒற்றை மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தீக்குளிப்பது என்பது அவமானமானது. யாரு? வாஜ்பாய். ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீக்குளிக்கிறார்கள், இது ரொம்ப அவமானமானது. இது இந்தியை திணிக்கிறது அவமானமானதுன்னு சொல்லலை. இந்தியை திணிக்கிறாங்கன்னு சாகுறது அவமானமானதான். அப்போ இந்தியை திணிக்கிறது அவமானமானது கிடையாதான். அதில் அவர் சொல்றாரு, த வேர்ல்ட் இஸ் லாஃபிங் அட் அஸ். உலகம் நம்மை பார்த்து சிரிக்கிறதா. உலகம் உங்களை பார்த்து சிரிச்சு, எதுக்கு சிரிச்சு? இப்படி ஒரு மொழி பேசுறவன் மீது சம்பந்தம் இல்லாமல் ஒரு மொழியை திணிச்சு, ஒரு இலக்கிய வளம் இல்லாத, ஒரு இலக்கண வளம் இல்லாத, அல்லது ஒரு உருவாக்கப்பட்ட அல்லது தற்காலிகமாக செய்யப்பட்ட ஒரு மொழியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் மீதும் திணிக்கின்ற வேலை நடந்தது இல்லையா? அதை பார்த்து உலகம் சிரித்தது. தீக்குளித்தவர்களை பார்த்து எந்த உலகமும் சிரிக்கல. ஆனால் வாஜ்பாய் அப்படி பேசுறார். இன் மெட்ராஸ் ஹிந்தி வில் நாட் யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பசஸ். ஹிந்தி அதிக அலுவல் மொழியாக பயன்படுத்த மாட்டாங்களாம். ஹிந்தி வில் நாட் பி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹிந்தி பயிற்று மொழியாக இருக்காதான். ஹவு மெனி பீப்புள் ஜாயின் சென்ட்ரல் சர்வீசஸ். ஒன்றிய அரசு பணிகள்ல இப்படிலாம் பேசிட்டு திரிகிறாங்களே, இவங்களால ஒன்றிய அரசு பணிகளுக்கு வர முடியுமா? தீக்குளித்து செத்தவனுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது, இவன் இங்கிலீஷுக்காக போராடுறேன்னு புது கதை விடுறாங்க. இங்கிலீஷுக்காக போராடுறோம்னு யார் சொன்னா? போராடியது தமிழுக்காக. இப்போ வாஜ்பாயினுடைய மூளை யோசித்த அளவுல தான் சீமானுடைய மூளையை யோசிக்குது. சீமான் என்ன சொல்றாரு? இருமொழி கொள்கை ஆபத்தானது, மும்மொழி கொள்கை மோசடியானது. அப்ப என்ன செய்ய போற? ஒரு மொழி. அப்ப உலகத்தோடு தொடர்புக்கு அதுக்கு நாங்க ஆங்கிலத்தை பயன்பாட்டு மொழியா வச்சுப்போம். ஆங்கிலத்தை பயன்பாட்டு மொழியா வச்சுப்பாராம், ஆனா பயிற்றுவிக்க மாட்டாராம். ஏண்டா, பயிற்றுவிக்காத ஒரு மொழி எப்படி பயன்பாட்டு மொழியா இருக்க முடியும்? பயிற்றுவிக்காத ஒரு மொழி எப்படி பயன்பாட்டிற்கான மொழியாக இருக்க முடியும்? அதை தானே திமுக என்ன சொல்லுது? தாய்மொழி தான் ஆதாரம், தாய்மொழி தான் ஆணிவேர். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் தாய்மொழி வழியில் படிப்பவர்கள் தான் அதிகம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தாய்மொழி வழியில் படிப்பவர்கள் தான் அதிகம். எத்தனை அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு செக்ஷனுக்கு மேலே இங்கிலீஷ் மீடியம் வச்சு பார்த்துருக்கீங்க? ஒரே ஒரு கிளாஸ் ரூம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், அதுவும் கடுமையான போட்டி இருக்கும். மீதி 7 செக்ஷன் இருக்கும். 7 செக்ஷனுமே தமிழ் வழியில தான் மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கும் தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற வகையில், முன்னுரிமை மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னா, உனக்கு தமிழ் பேச தெரிஞ்சா மட்டும் பத்தாது, நீ தமிழில் புலவனா இருந்தால் தான் உனக்கு நான் போட்டித் தேர்வில் இடமே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அரசு போட்டித் தேர்வுகள் நடக்குது, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில். அதில் கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்க. மலைப்பட்டு கடாம் படிக்கிறதுக்கும் நான் போய் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆனால் தமிழ்நாடு அரசு என்னை படிக்க சொல்லுது. ஏன்? தமிழ் மொழியினுடைய இலக்கிய இலக்கண வளங்களை பற்றி எனக்கு ஒரு அறிமுகமாவது இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இதை விட வேறு என்ன வழிமுறையில் நீங்கள் தமிழர் அல்லாதார்னு தீர்மானிப்பீங்க? இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு? தமிழில் படிக்காதவனுக்கு இங்கே அரசு வேலை கிடையாதுன்றத சட்டமாகணும், ஏற்கனவே ஆக்கியாச்சு. இப்போ சீமான் அதை எப்படி தீர்மானிக்க முயற்சி செய்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? தமிழில் தேர்வுத்தாளை கொடுத்து நீ தமிழில் எந்த அளவுக்கு நல்ல திறனுள்ளவனாக இருக்க அப்படின்றத சோதிப்பதன் மூலமாக, தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமாக பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. எதுக்கு? டிஎன்பிஎஸ்சியில் முன்னுரிமை கொடுப்பதற்காக, தமிழ்நாடு அரசு தேர்வுகளில் முன்னுரிமை கொடுப்பதற்காக இவ்வளோ வேலைகளை செய்து சீமான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு கண்டதை பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க? சாதி சான்றிதழை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேனே அப்படின்னு சீமான் நினச்சிட்டு இருக்கிறாரு. சீமான் தயவு செய்து இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறதை நிப்பாட்டிட்டு தயவு செய்து உட்காந்து படிங்க, கையல்வெளியா காட்ட கேளுங்க. காளிமுத்து எழுதி வச்ச டைரி குறிப்புகள்லாம் ஏதாவது இருக்குதா? காளிமுத்து போராடிய காலங்களில் உங்கள் அம்மாட்ட சொன்ன தகவல்கள் ஏதாவது உனக்கு தெரியுமான்றத அன்னி கையல்வெளியிட்ட போய் கேளுங்க. இல்லைனா செத்து போன காளிமுத்தை தோண்டி எடுத்து கேட்டுவாங்க.
வேற எப்படி கேட்க சொல்றது சீமான்? அவர் தான் இறந்தவர்களோடெல்லாம் தொடர்ந்து சம்பாஷணை செய்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. பாக்கெட்ல இருந்து பேனா எடுப்பாரு, பிரபாகரனோட வந்து செல்ஃபி எடுப்பார், இப்படி பல வேலைகளை அவர் செய்து கொண்டிருப்பார். இப்போ சீமான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய அடிப்படையே தெரியாமல், இப்போ இதில் வாஜ்பாய் சொன்னதை ஆரம்பிச்சோம் இல்லையா, வாஜ்பாய் என்ன சொல்றாருன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக தங்களுடைய உடலையே எரித்து கொண்டு தமிழர்கள் செத்தார்கள். அந்த செத்த சூசைடை பற்றி வாஜ்பாய் பேசுகிறாரு. who incited people to commit suicide should be investigated. யார் இவர்களை தற்கொலை செய்ய தூண்டினார்களோ அவர்களை விசாரிக்க வேண்டும். A DMK leader was with me on a visit to Vietnam. நாங்கள் வியட்நாம் போனபோது திமுக தலைவர் ஒருவர் எங்களோடு வந்தார். அங்கே புத்த பிக்ஷுக்கள் தங்களை தாங்களே எரித்துக் கொள்வதை அவர் பார்த்தார். It would not be surprising if he took inspiration from there and incited ignorant innocent people to commit the heinous act of suicide. வியட்நாமுக்கு என்னோடு வந்த திமுக தலைவர் ஒருவர் அங்கே புத்த பிட்சுக்கள் தங்களை தாங்களே எரித்து கொண்டதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்கு வந்து அப்பாவி மக்களை தற்கொலை செய்து கொள்ள தீக்குளித்து கொள்ள தூண்டி இருக்கலாம் அப்படின்னு வாஜ்பாய் பேசுறாரு. அப்ப உண்மையான எதிரிக்கு தெரியும் இங்கே யார் இந்திக்கு எதிராக நின்றது, இங்கே யார் இந்திக்கு எதிராக களத்தை கட்டமைத்தது, இங்கு யார் தமிழை காப்பதற்காக போராட்டத்தை முன்னெடுத்தது அப்படின்றது உண்மையான எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா சீமான் போன்ற துரோகிகள் அதை திரித்து பேசுவார்கள். எந்த அளவுக்கு பேசுறான்னு பாருங்க. இங்கு தீக்குளித்த யாரையுமே திமுக தீக்குளிக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் ஆதரித்தது கிடையாது. ஆனால் உணர்வெழுச்சியோடு அப்படி செய்பவர்களை என்ன செய்வது? ஐயோ இப்படி செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுவதா, அல்லது இனிமேல் இப்படி ஒரு உயிர் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவதா என்றால், இனிமேல் இப்படி ஒரு உயிர் போகாமல் இருக்க வேண்டும், இன்னொரு உயிர் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டியதுதான் அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை. அதை திமுக செய்தது. ஆனா என்னமோ திமுக தான் திமுகலாம் காப்பாத்தல, படத்துலையுமே திமுக காப்பாத்தினதாலாம் அப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் அப்படி மண்டே ஆட்டிட்டு உச்சி கொட்டிக்கிற பின்னாடி வேற 2 பேர் நின்றுட்டு அப்படின்னு மண்டே வேற சிலிப்பிக்கிறானுங்க. என்ன நடந்தது அப்படின்றது குறித்து பேராசிரியர் ராமசாமி ரொம்ப விரிவாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் வேணும்னா ஆழி பதிப்பகத்தில் பேராசிரியர் ராமசாமி எழுதின இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் இந்தியா அப்படின்ற புத்தகம் இருக்கிறது. அதே போல் பழைய காப்பி இது என்கிட்ட இருக்குது, இது வேற எங்கேயும் பதிப்பில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ராமசாமி அவர்கள் தன்னுடைய இல்லத்தை காலி செய்து போகும் பொழுது இது அவரே போட்டது, வேற எங்கேயுமே இது பதிப்பில் இல்லை. தமிழில் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் டிஎம்கே ரைஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற இந்த புத்தகம் கடைசி ஒரு 100 காப்பி என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை ஸ்கேன் பண்ணியும் வச்சுருக்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய தொடர்பு என்னோட தெரிவிங்க, அதை எப்படி வாங்குறதுன்றதை பேசலாம். அதே போல் தமிழில் இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு அப்படின்னு 2 பாகங்கள் வெளியாகி இருக்கிறது. நக்கீரன் பதிப்பகத்தில் அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நேரடியாக தாங்களே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த போராட்ட காலகட்டத்தில் மாணவராக பயின்று கொண்டிருந்த திரு ஆலந்தூர் பாரதி அவர்கள் இன்றைக்கு திமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய துரைமுருகன் திமுகவில் இன்றைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்னும் எண்ணற்ற மக்கள் ஆங்காங்கு இருக்க, புலவர் செந்தலை கௌதமன், இப்படி பல பேர் இன்னமும் வாழத்தான் செய்கிறார்கள். வாழும் காலத்திலேயே இப்படி பொய் புழுகுகின்ற வேலையை சீமான் செய்திருக்கிறார். இன்னும் என்னென்னலாம் பொய் புழுகுகிறார் அப்படின்னா, படத்தை படமா பாருங்க, இது வரலாறு இல்லை. ஏன் இது வரலாறு இல்லைன்னு சொல்கிறேன்? ஏன்னா அதில் அண்ணா வர்றாரு, படத்தில் அண்ணா வர்றாருன்றதுனால இது வரலாறு கிடையாது, இதெல்லாம் வரலாறு. இது வந்து அது வந்து இந்த காலகட்டத்தில் மாணவர் போராட்டத்தினுடைய விளைவாக திமுக ஆட்சி பொறுப்பு கேட்டது. மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அப்போ மொழி உணர்வோடு மக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த மொழி உணர்வுக்கு ஆதரவானவர் யார் அப்படின்னு மக்கள் தீர்மானிச்சாங்க? காமராஜர்னு தீர்மானிச்சாங்களா அல்லது பேரறிஞர் அண்ணான்னு தீர்மானிச்சாங்களா? பேரறிஞர் அண்ணா என்று தீர்மானித்தார்கள். அதனால் அண்ணாவினுடைய கட்சியாகிய திமுகவுக்கு வாக்களித்தார்கள். நின்னதே திமுக காரங்க தானே நின்னாங்க. அன்னைக்கு போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் நின்றதே திமுக காரர்கள் தானே நின்னாங்க. கலைஞர் தானே நின்னாரு. 1953 கள்ளக்குடி, அதை டால்மியாபுரம்னு பேர் மாத்துறாங்க. அதுவும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்ட காலகட்டம் தான். மும்முனை போராட்டம்னு திமுக நடத்தியது. இப்படி இருமுனை போராட்டம், மும்முனை போராட்டம், இப்படி தொடர் போராட்டங்களின் மூலமாக மக்களுக்கு அரசியல் பயிற்சியை கொண்டு போய் சேர்த்தது திமுக. அண்ணா மன்றங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தது திமுக. படிப்பகங்கள் மூலமாக இந்தி எப்படியெல்லாம் திணிக்கப்படுகிறது என்பதை விரிவாக மக்களுக்கு எடுத்து சொன்னது திமுக. அப்படி திமுக சொன்னதனுடைய விளைவாகத்தான் மாணவர்கள் அரசியல் படுத்தப்படுறாங்க. மாணவர்கள் எப்படி வானத்திலிருந்து அரசியல் அவர்கள் தலைக்கு ஏறியதா? மாணவர்கள் எப்படி அரசியல் படுத்தப்பட்டாங்க? அன்னைக்கு அண்ணாவும் கலைஞரும்
தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க செய்த போராட்டங்களுடைய விளைவாக மாணவர்கள் அரசியல்படுத்தப்பட்டாங்க. 38ல் பெரியார் செய்த போராட்டத்தினுடைய விளைவாக மாணவர்கள் அரசியல்படுத்தப்பட்டாங்க. 53ல் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக பெரியார் நடத்திய போராட்டத்தின் காரணமாக மக்கள் அரசியல்படுத்தப்பட்டாங்க. இப்படி அரசியல்படுத்தப்பட்ட மாணவர்கள் தான் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். அரசியல்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் மாணவர்கள் என்ன ஆயிருப்பாங்க? பல மாநிலங்களைப் போல அமைதியாக இருந்திருப்பார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் கொந்தளித்ததற்கான காரணம் என்ன என்றால், இங்கே திமுக இருந்தது, திக இருந்தது. மற்ற மாநிலங்களில் திமுக கிடையாது, திக கிடையாது. இங்கிருந்து போராட்டம் அங்கு போய் சேர்கிறது. அதற்குள்ள ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடுமையான அழுத்தத்தை இங்கிருந்து திமுக ஏற்படுத்துகிறது. அப்புறம் அண்ணா ஒன்றும் மொழியை காக்கவில்லை. அண்ணா காப்பாற்றுவதற்காக நடத்திய போராட்டம் தான் அதற்கு பிறகு அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு வரும்போது இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்ற சரத்தை உள்ள சேர்த்ததற்கான காரணம் என்ன? அண்ணா இங்கு நடத்திய போராட்டம் தான், திமுக இங்கு நடத்திய போராட்டம் தான், ராஜ்யசபால திமுக எடுத்து வைத்த வாதங்கள் தான், சட்டப்பேரவையின் மூலமாக திமுக முழங்கிய முழக்கங்கள் தான். இது எதுவும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலமாக எப்போதும் மாறி இருக்கும். ஆனால் அப்படி மாறாமல் காப்பாற்றியது பேரறிஞர் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதை காப்பாற்றினார்கள். இன்னும் என்ன பேசுறாரு? தமிழ் வாழ்க, நானே கத்துற மாதிரி இருந்துச்சு, நான் தான் செழியன், நீ செழியன் கிடையாது. நீ யாருன்னா அந்த ஜெயம் ரவி ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார் இல்லையா? சாரி, ஜெயம் ரவி கிடையாது, அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு. சீமானும் பேரை மாற்றிருக்கிறாரு, ஜெயம் ரவியும் பேரை மாற்றிருக்கிறாரு. சீமான் வந்துன்னா நான் தான் செழியன்ற, நீ செழியன் கிடையாது, நீ வந்து அந்த ரவிமோகன் கதாபாத்திரம். திருநாடனா? திருநாடன் என்ன நாடனம்? நல்ல பேர் பேரெல்லாம் நல்லா வச்சிருப்பானுங்க. ஆனா அவன் எதுக்கு உழைக்கிறான், யாருக்கு உழைக்கிறான்னே தெரியாது. அவனுடைய வரலாறையே அவன் மறந்து போனவனா இருப்பான். ஜெயம் ரவி கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? டேய், உங்க அப்பா யாரு தெரியுமாடா அப்படின்லாம். எங்க அப்பா எவனாலும் இருக்கட்டும், நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். யாருக்கு? இந்திய அரசுக்கு. அதே போல சீமான் தான் யாருன்றதை ப்ரூவ் பண்றாரு. யாருக்கு? RSSக்கு ப்ரூவ் பண்றாரு. அதனாலதான் போற போக்குல சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஏன் அது அழிந்து போகின்ற ஒரு மொழியா இருக்குது, அதை காப்பாற்றுவதற்காக நிதி ஆதாரங்களை செலவு செய்கிறாங்க. அதே போல் நானும் செலவு செய்ய போகிறேன். எங்கேருந்து செலவுன்னா, காளிமுத்து காசு காய்க்கிற மரத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரா பிடிங்கி செலவு பண்ணுறதுக்கு? இல்லை கைல்வியக்கா வீட்டில் மறைச்சி வச்சு மரம் வளர்க்குறாங்களா? காசு காய்க்கிற மரம் அது வளர்க்குறாங்களா? தமிழுக்கு அப்படி பிடிங்கி அப்படி அள்ளி வீசுறதுக்கு எங்கேருந்து காசு வரும்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தானே காசை டெரைவ் பண்ணணும். அங்கேருந்து காசை வாங்குறது தானே இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. 1960களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கின்ற போராட்டமே அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு பண்ற செலவை ஏன்டா தமிழுக்கு பண்ணல? அந்த கேள்வியை சீமான் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல, கேட்க மாட்டார். ஏன்னா அவருடைய நோக்கம் அது அல்ல. அவருடைய நோக்கம் என்னன்னா, திமுகவுக்கு இதில் பங்கில்லை அப்படின்றத அவர் பதிவு பண்ணணும்னு நினைச்சு இந்த வேலையை அப்புறம் போற போக்குல தன்னிழல் தரையில் விழாத தஞ்சை பெரிய கோயில். நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, அறிவியல் மொழி இல்லாமலா அணை கட்டினான்? அணை கட்டுவதற்கு தொழில்நுட்பம் தெரிந்திருந்தால் போதும். இந்த குகையில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்போ ஏதாவது மொழி பேசுனாங்களா? இல்லை. அப்புறம் எப்படி ஓவியம் வரைஞ்சான்? குகையில் இப்போ புதுசாக நவீன ஆய்வுகள் என்ன வந்திருக்குது அப்படின்னா, குகையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து கோடுகளாகவும் புள்ளிகளாகவும் அப்படி செதுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அந்த செதுக்கப்பட்டது எல்லாமே வந்து ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அப்படியெல்லாம் செதுக்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆய்வு இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தொழில்நுட்பம் என்பது மொழிக்கு முன்னாடியே மனிதனுக்கு வந்துவிட்டது. தீயை உருவாக்கியது மொழி கிடையாது, தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை கற்றதற்கு பிறகுதான் மொழியை பேசுவதற்கு அவன் கற்கிறான். அப்போ தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்வதற்கான கருவிதான் மொழியை தவிர மொழி தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்கின்ற கருவி அல்ல. மொழி என்பது அந்த தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள உதவுகின்ற ஒரு கருவிதான், அவ்வளவுதான். அதே போல அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கல்லணை கட்டினதா இருக்கட்டும், எல்லாத்தையும் தமிழன் கட்டினான். கல்லணை கட்டினான், தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினான், மிகப்பெரிய ஒன்றர்ஸ் எல்லாம் தமிழன் நிகழ்த்தி இருக்கிறான். எப்படி நிகழ்த்தினான்? அவனுக்கு இருந்த தொழில்நுட்ப அறிவின் மூலமாக நிகழ்த்தினான். தமிழன் அறிவியல் பூர்வமாக இருந்தானா இல்லையா என்ற வாதம் வேறு, தமிழ் அறிவியல் பூர்வமான மொழியாக இருக்கிறதா இல்லையா என்கின்ற வாதம் வேறு. ஏன்னா மொழியே இல்லாத காலகட்டத்திலும் மனிதன் அறிவியலோடு வாழ்ந்திருக்கிறான். மொழியே இல்லாத காலகட்டத்திலும் தமிழன், இந்தியன், உலகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதன் அறிவியல் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளுகின்றவனாக வாழ்ந்திருக்கிறான். அப்போ அந்த மொழி அந்த அறிவியலை தன்னகத்தே உள்வாங்கிக் கொள்வதாக இருக்கிறதா? அறிவியல் என்பது வெறுமன அணை கட்டுவதும் கோயில் கட்டுவதும் அல்லது வீடு கட்டுவதும் மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஒரு மொழி அறிவியல் பூர்வமாக இயங்குவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்றைக்கு மாற்றுப்பாலினத்தவர் குறித்தான புரிதல் வந்திருக்கிறது. அது முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டியது.
இதை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு என்னுடைய மொழி வளமானதாக இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை தந்தை பெரியார் முன்வைத்தார். அன்றைக்கு அதை உள்வாங்குகின்ற மொழியாக தமிழை யாரும் முன்னிறுத்தவில்லை. தந்தை பெரியார் எழுப்பிய கேள்விக்கு பதில் காணுகின்ற வகையில்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அறிவியல் தமிழை முன்வைத்தார்கள். நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல அறிவியல் தமிழ்னு ஒரு பாட புத்தகம் கொடுத்தாங்க. ஏன்? தமிழின் மூலமாக நாம் அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் வேற மீடியத்தில் படிக்கிறவனா இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவனா கூட இருக்கலாம். ஆனா தமிழ்ல அறிவியலை நாம் எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்றது குறித்து அந்த பாடம் நமக்கெல்லாம் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் கூட பல்வேறு தொழில்நுட்ப வார்த்தைகளை தமிழ்ல மாற்றுவதற்கு நாம் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அது தந்தை பெரியார் கிளப்பிவிட்ட பொறிதான். அதே போல இப்ப இன்னைக்கு சேர்மேன் சேர் உமன் அப்படின்லாம் சொல்றது கிடையாது, சேர் பர்சன் அப்படின்றோம். ஏன் சொல்றோம் சேர்மேன்? அது எதுக்கு மேனா தான் இருக்கணுமா? அது உமனா இருந்தா சேர்மேன்ன்ற வார்த்தை சரியா இருக்குமா அப்படின்ற இடத்துல இருந்து தான் பெண்ணுன்னு வரும்போதும் சரி, ஆணுன்னு வரும்போதும் சரி, பாலின சமத்துவமான வார்த்தையாகிய ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். என்னன்னு? சேர் பெர்சன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்ல, இது ஆங்கிலத்தில். அப்ப இது போன்ற வார்த்தைகளை கையாளுவதற்கு தமிழ் இடங்கொள்வதாக இருக்கிறதா என்றால் அவன் அவள் என்பதாக இருக்கிறது. பாலின பொதுமையான வார்த்தைகள் எங்கே இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுதுதான் அர் விகுதியே ஒரு பொதுவான விகுதி தான். தலைவர் அப்படின்னா அர் என்பது பொதுவான விகுதியாகவே நாம் பயன்படுத்தலாம். அதை ஆண்பால் விகுதியாக மட்டும் நாம் சுருக்கி இப்படி பல்வேறு பார்வைகள் மாற்றி மாற்றி முன்வைக்கப்படுது இல்ல. இதுவெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இந்த இலக்கண ஆராய்ச்சி எல்லாம் எங்கிருந்து நடக்குது? பெரியார் எழுப்பிய கேள்வியிலிருந்து தான் நடக்கிறது. பெரியார் எழுப்பிய உணர்விலிருந்து தான் இது எல்லாம் நடக்கிறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இப்ப பயனாளர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பயனாளன் பயனாளி அப்படின்னு சொல்றோமா? கிடையாது, பயனாளர் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? இந்த பயனாளர்ன்ற வார்த்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது? ரொம்ப சமீபத்தில் வந்த வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ இதெல்லாம் எப்படி தமிழ் உள்வாங்கி கொள்ளுகிறது என்றால் இது நெகிழ்வுத்தன்மை உள்ள மொழி என்பதை ஆய்வுபூர்வமாக நிறுவுகிறார்கள். சீமான் போல தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போன எல்லாருக்கும் தெரியும், வெயில் கொளுத்தும் போது அந்த கோபுரத்து நிழல்ல தான் போய் நிற்கிறதே. நிழல் விழாதுன்றதெல்லாம் தஞ்சாவூரை கண்ணிலேயே பார்க்காதவனுக்கு ஸ்கூல்லையும் வாட்ஸ்அப்லையும் கட்டி விடுற கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதையை இன்னைக்கும் நீ பேசுற அப்படின்னா ஒன்று தஞ்சாவூர் கோயிலுக்கு நீ போனதே கிடையாது. ஏன் போயிருக்க மாட்டாருன்னு நான் கருதுறேன் அப்படின்னா, போயிருக்கலாம் ஒருவேளை போகாமல் இருந்தால் அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நான் கருதுறேன்னா, போனவங்கெல்லாம் அல்பாயுசில் போயிடுவாங்க அல்லது ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்ற ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க. இவர் தான் கட்டுக்கதையை நம்புகிறவராச்சே. கட்டுக்கதையின் அடிப்படையில் நிழல் விழுகாதுன்றாரு. அதே கட்டுக்கதையை நம்பி இவர் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகாமலே இருக்கவும் கூட வாய்ப்பு இருக்குது. என்னவோ தெரியல, போயிருந்தா கண்டிப்பாக அங்கே நிழல் விழுகிறத இவர் பார்த்துருக்கலாம். போகலன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், விகடன்லேருந்து யூட்டன்லேருந்து எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டாங்க. காலம் மாறிடுச்சு. லைவ் வியூவில் சேட்டலைட் வியூவில் நீங்கள் கூகுள் மேப்பில் கூகுள் எர்த்லேயே போய் பார்க்கலாம். இவ்வளவு இருந்தும் அறிவுகட்டத்தனமாக இப்படியான பேச்சுக்களை பேசி தமிழன் அறிவியலை பேசுகிறான் அப்படின்றது இல்லை அவருடைய வாதம். தமிழன் முட்டாளாக வாழ வேண்டும் அப்படின்றது அவருடைய விருப்பம். ஏன்னா தமிழன் முட்டாளாக இருக்கின்ற வரைக்கும் தான் சீமானால பொழப்பு நடத்த முடியும். சீமானுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் யாரு? முட்டாள்தனமானவர்கள். இந்த முட்டாள்களை வைத்துக் கொண்டுதான் சீமானால் பிழைப்பு நடத்த முடியும். மறுகேள்வி கேட்காத முட்டாள்களை மறுகேள்வி கேட்கின்ற அறிவாளிகளாக மாறிவிட்டால் சீமானால் பிழைப்பு நடத்த முடியாது. அப்ப அவரை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அப்படி இல்லை. திமுகவாலையும் திராவிட இயக்கத்தாலையும் திராவிடர் கழகத்தாலையும் பெரியாராலையும் அண்ணாவாலையும் கலைஞராலையும் அறிவு ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு ஊட்டப்பட்ட சமூகம் கேள்வி கேட்கும். கேள்விக்கு பதில் தரலன்னா பச்சை மட்டை உரியும், பணம் பால் வரியும், இன்னும் பைத்தியக்காரன்னு திட்டுறது. அந்த பசங்க கேள்வி கேட்டா பைத்தியக்காரன் திட்டுறது, போடா வாடான்னு பேசுறது. நாளைக்கு உங்களையும் பிரஸ் மீட்ல டேய் இந்த கேள்விக்கு பதில் சொல்றா அப்படின்னு யாராவது ஒரு பத்திரிகைக்காரன் கேட்பானா? உங்களோட வயசான ஒரு பத்திரிகைக்காரனே வரட்டுமே, உனக்கு என்ன 60 வயசு ஆகுது, 70 வயசுல ஒரு பத்திரிகையாளரை நான் கூப்பிட்டு வர்றேன், ஷியாம் சாரை கூப்பிட்டு போவோம், ஷியாம் சாரை கூப்பிட்டு போய் சார் அவனை போடா வாடான்னு கேளுங்கன்னா கேட்பாரா? மாட்டார். ஏன்னா அவர் நாகரீகம் தெரிந்தவர், அவர் மனித நாகரீகம் தெரிந்தவர், பண்புள்ள மனிதர். சீமான் நாகரீகம் தெரியாத அரைவேக்காட்டு. இப்ப தற்குறி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த தற்குறிக்கெல்லாம் மூலத்தற்குறி இவர் தான். இந்த மூலத்தற்குறி பேசுவது, மண்டையில் மூளை இல்லாமல் பேசுவது தமிழர்களால் புறக்கணிக்கப்படும். ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டவர் தான், இன்னும் மேலும் மேலும் இதுல இடைநாயகனாம்ல, கதைநாயகன் தெரியும். இவரு பேர் வைக்கிறார் யாருக்கு? ரவிமோகனுக்கு இடைநாயகனா. என்னங்கடா பேரு புதுசா? இதுல சீமான் வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய முக்கியத்துவம், இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதுதான் சீமான் பேசுறது இருக்கக்கூடிய லைன்ஸ், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. இங்கு சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவது தவறல்ல. வேற்றுமையில் ஒற்றுமை, அதனால் தமிழுக்கு நிதி வேண்டும்னு கேட்கறது இல்ல. வேற்றுமையில் ஒற்றுமை, அதனால் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கினால் என்ன தப்புன்றதான் சீமான் இன்னைக்கு பேசின பிரஸ் மீட்ல இருக்கக்கூடிய மொத்த செய்தி. இது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, குருமூர்த்திக்கு தெளிவா புரியும்.
அவளுக்கு அவள் பேசுறது சரியாக போய் சேர்ந்துட்டு இருக்கும், சீமானுக்கு வந்து சேர வேண்டியதும் சரியாக வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஒரு நூலை வச்சுக்கிட்டு சீமான் இந்த ஆட்டம் ஆடுகிறார். நூல் இருந்தால் பொத்துன்னு கீழே விழுந்து என்னென்ன பேந்து போகும்னு தெரியாது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை தகவல்களோட பந்தீங்க. மிக்க நன்றி.